அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து விளக்கி ஒரு காணொளி பண்ணியிருந்தோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆனது 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பேப்பர் 2 அதில் வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகியிருந்ததுன்றதை நாம் கண்டக்ட் பண்ண அந்த மினி மார்க் டெஸ்ட் சீரியஸ் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். நம்ம கண்டக்ட் பண்ண அந்த மினி மார்க் டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து கம்பைல் பண்ணி, அதாவது இப்போ இருக்கிற அந்த சிலபஸ் ஆர்டரில் கம்பைல் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருந்து சொல்லி தேர்வுகள் சொன்னதை நம்ம வந்து அதை ஃபுல்லாக எடுத்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, ஐ மீன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து சொல்லியிருப்போம். அந்த காணொலியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துங்க. இப்போது பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 மெயின்ஸில் பேப்பர் 3ல் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்திருக்கும், இல்லை நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்திருக்கும், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் டெஸ்ட் சீரீஸ் மூலமாகவே நான் சொல்கிறேன். நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி கொடுத்த டெஸ்ட் சீரீஸ் தான் இது. அது மூலமாக எப்படி ஆயிருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த காணொலியில். ரைட், இப்போ பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1 இது பார்த்தீங்கன்னா இது இடது பக்கம் இருப்பது இதில் குரூப் 1 மெயின்ஸ் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட அந்த ஒரிஜினல் மெயின்ஸில் கேட்கப்பட்ட வினா. அது ரைட் சைடில் நம்ம டெஸ்ட் சீரீஸ் லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ண மினி மார்க் டெஸ்ட் சீரீஸ் இப்போயும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பார்ட் மட்டும் தான் அதில் இருக்கும் அந்த டெஸ்ட் சீரீஸில். அதில் வந்து எந்த கேள்விகள் எப்படி நம்ம கொடுத்துருப்போம் அதே பேட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கோம். அதில் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ரெண்டும் சொல்லலாம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லலாம், இல்லை நம்ம டெஸ்ட் சீரீஸில் கேட்கப்பட்ட கேள்விகள்னு சொல்லலாம். அது ரெண்டும் ஒன்று தான் அதில். ஏன்னா நம்ம அதனால் அதில் அது ஒன்று தான் அது. ரைட், இப்போது இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளை பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் வேர் த மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன் டு இம்ப்ரூவ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்கன்னா அதிக முறை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1996 கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் முக்கியம். குரூப் 1ல் 1996 கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் பற்றி அது கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டே வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி தான். ஓகேங்களா? அதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் ஆர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். அப்படியே இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்திங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1998 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அதே போல் குரூப் 1 2001 கேட்ட கொஷின்ஸ் பாருங்கள், திரும்பி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஹைலைட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன் வித் ரிகார்ட் டு சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? அதில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் ஹைலைட் பண்ணி பர்டிகுலராக கேட்டிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்படி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அடுத்தது இன்னும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். 2009ஆம் ஆண்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் 2 இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன். ஓகேங்களா? ரிப்பீட் ஆகுது பாருங்கள் கொஸ்டின்ஸ் இதில். அடுத்தது பாருங்கள், இது இன்டைரக்டாக ரிப்பீட் ஆகுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 1 சியில் கேட்டிருக்காங்க. கம்பேர் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அண்ட் சர்க்காரியா கமிஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டேஷன்றது நேரடியாகவே வந்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. எலாபரேட் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு நடந்த குரூப் 1 தேர்வில் கேட்டிருக்காங்க. எக்ஸிமின் த ரோல் ஆஃப் ஸ்டேட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இன் தி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடுன்றது வரும்போது இங்கே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்றது டிஎன்பிசி தான் சொல்லுதுங்க ஜென்ரலாங்க. அதை பற்றி தான் கொஷின்ஸ் வந்து இன்டெரக்டாக வந்து கவர் ஆகுது. இது அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், 2023 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலாபரேட் வேரியஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ். அப்படியே இருக்குது பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருந்தாங்க, இதில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். ஓகேங்களா? எல்லாம்
ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான் அது. ஓகேங்களா? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுலேயும் வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வந்திருக்கு பாருங்கள். 2023 குரூப் 1C டிஇஓ மெயின்ஸில் கேட்டப்பட்ட நேரடியாக வந்திருக்கு அதே கேள்விகள். அதுக்கு பிறகு பாருங்கள் 2023 கேட்டிருக்காங்க பாருங்கள் திரும்பியும். எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பிட்டேஷன், அது தவிர்க்கவே முடியாது அப்படின்றத மீண்டும் நிறுவனமாகுது இந்த கேள்விகள் மூலமாக. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், அனலைஸ் மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 2019 பார்ஷியலி ரிப்பீட் ஆகிருக்கு. 2019 குரூப் 1C, அதாவது டிஇஓ மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. கம்பேர் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் அண்ட் சர்க்காரியா. ஓகேங்களா? இது வந்து பகுதியாக வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, has the right to information act brought transparency and accountability in governance in India? டிஸ்கஸ் சொல்லியிருக்காங்க. அது ஆர்டிஐ சம்மந்தமான கொஷின்ஸ் இது இன்டைரக்டாக, அதாவது பார்ஷியலி கவர் ஆகுது. இது டைரெக்டாக பார்ஷியலி பகுதியாக கவர் ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றது 2009 நடைபெற்ற குரூப் 1 கேட்டிருக்காங்க டைரக்ட் கொஸ்டின். அதே போல் 2023 டூரிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கம்போசிஷன் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், எனுமரேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் அமாங்ஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின், இது டைரெக்டாக கவர் ஆகலை. ஓகேங்களா? இந்த 2 கொஷின்ஸ் மூலமாக இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அதுபோல் அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, வித் த enactment ஆஃப் த 73rd Amendment Act there were steps taken to strengthen women participation in local governance, critically analyze. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க, 73rd Amendment Actல ஸோ அதில் வந்து உமன் பார்ட்டிசிபேஷன் இன் பஞ்சாயத்து. ஓகே, லோக்கல் கவர்னன்ஸ்ன்றது பஞ்சாயத்து தான். கொஷின்ஸ் இது வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. ஷார்ட் நோட் ஆன் 73rd Amendment Act. அடுத்து பாருங்கள், 3 tier சிஸ்டம் ரெகனைஸ்டு பை 73rd Amendment Act. ஓகேங்களா? 2 வந்திருக்கு இதில். 3வது இதுதான் அப்படியே டைரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். டைரெக்டாக 2022 குரூப் 1 கேட்டிருக்கு கேள்வி பாருங்கள். எக்ஸாமின் வெதர் ரூரல் உமன் இன் இந்தியா ஹேவ் பீன் எம்பவர்டு பை தேர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பஞ்சாயத்து சிஸ்டம். ஓகேங்களா? பஞ்சாயத்து சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள் டைரெக்டாக. ஸோ இது அடுத்தது பாருங்கள், டிஸ்கஸ் தி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜஸ் இன் மேக்கிங் ஆஃப் யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா? கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பகுதியாக இன்டைரக்டாக வந்து கவர் ஆகுது, ஃபுல்லாக கவர் ஆகலை. ரைட் ஏ ப்ரீஃப் நோட் ஆன் ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 2017 குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? பாதியாக வந்து கவர் ஆகுது இதில். ரைட், அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ஹவு டு டிபிஎஸ்பி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் டு ஸ்ட்ரென்தன் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டைம் நேரடியாக வந்து கவர் ஆகலை, இல்லை இன்டைரக்டாக தான் கவர் ஆகுது. கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து கேட்கல. என்ன டிபிஎஸ் பற்றி கேட்ட கொஷின்ஸ் நிறையா இருக்குது. 2008ஆம் ஆண்டு குரூப் 1 கேட்ட கேள்வி பாருங்கள், அதில் வருது. அதே போல் 2013 குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து இன்டைரக்டாக கவர் ஆகுது. அதே போல் இந்த டிபிஎஸ்பி சம்மந்தமாக மட்டும் பார்த்திங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க இன்டைரக்டாக. ஸோ 2009 கேட்டிருக்காங்க இன்டைரக்டாக. அதில் 2019 கேட்டிருக்காங்க. 2009 2019 சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2023 குரூப் 1C, அதாவது டிஓ மெயின்ஸ். இதில் எல்லாமே வந்து டிபிஎஸ்பியோட ஜென்ரல் வேறு ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க. பட் இதில் கேட்ட அதே மீனிங்கில் கேட்கல. பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் பேசிக்கான கான்செப்ட் டிபிஎஸ்பி, அதை பற்றி வந்து வேறு பர்ஸ்பெக்டிவ்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. பட் இன்டைரக்டாக வந்து கவர் ஆகுது இது. ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ எலெக்ஷன் கமிஷன் இஸ் த கஸ்டடியன் ஆஃப் எலக்ட்ரல் ப்ராசஸ் இன் இந்தியா. ஜஸ்டிஃபை திஸ் ஸ்டேட்மெண்ட் வித் எவிடன்சஸ் டு ரிலவெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அண்டு ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதோட அப்ஜெக்டிவ்னா எலெக்ஷன் கமிஷனோட பற்றிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ் கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்கன்றது தான் முக்கியம். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி
95 கேட்டிருக்காங்க. 1995 குரூப் 1 கேட்டிருக்காங்க. இது நம்ம டெஸ்ட் சீரிஸில் கொடுத்துருப்போம், இதே ஆர்டரில் கொடுத்துருப்போம், ஒரே கொஸ்டினாக கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது பாருங்கள், அதே தான். ஓகே, எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, கம்போசிஷன், பவர்ஸ், அது 1996 கேட்டிருக்காங்க. அடுத்தது 2008 ரிப்பீட் ஆகுது பாருங்கள், தேர்தல் ஆணையத்தை பற்றிய குறிப்பு வரைக. அடுத்தது ரிப்பீட் ஆகுது. எஸ். ஸோ குரூப் 1 சியில் கேட்டிருக்காங்க 2015. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள், அதே தான். ஸோ எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனோட விஷயம் பற்றி. இது 2008 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எல்லாம் ஸோ 2011 கேட்பாருங்க. எலெக்ஷன் கமிஷனோட ரோல், ஓகேங்களா, பார்ட்டி ரெகனைஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி இப்படி வருது பாருங்கள். அடுத்து பாருங்கள், திரும்பியும் 2022 கொஸ்டின் கேட்டிருக்காங்க திரும்பியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுவும் பார்த்திங்கன்னா பகுதியாக கவர் ஆகுது. ஓகே, பகுதியாக இன்டைரக்டாக கவர் ஆகுது இது. ஸோ அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின். இது வந்து பட் இது கேட்கப்பட்ட ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் கேட்டிருக்காங்க. பாலிட்டிக்குரிய பகுதியில், இந்தியன் பாலிட்டியில் வரக்கூடிய அந்த ஸ்பேஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு உரிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அது கொஸ்டின்ஸ் இருக்குன்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் எலாபரேட் ஆன் த ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் வித் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 1 கேட்டிருக்காங்க. 2023 குரூப் 1C டியூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏஐ பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் ஏஐ, டிஸ்கிரைப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ இன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. இதுதான் அதே கொஷின்ஸ் தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து கவர் ஆகுது இந்த கொஸ்டின்ஸ். இது அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸில். ஸோ வாட் இஸ் டூ டைப்ஸ் ஆஃப் டைப் 2 டயாபெட்டிஸ், வாட் ஆர் ஃபேக்டர்ஸ் காசிங் இட். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து அப்படியே கவர் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, இது எப்போ எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1B 2018 கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் இது. பட் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் மாறுது இதில். பட் இது சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து இதில் வருது இதில். ஓகேங்களா, ஸோ விஷயம் தான் இதில். அதே போல் அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான். ஓகேங்களா, இதில் ஒரு பார்ட் ரோபோட்டிக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் டைம் பார்த்திங்கன்னா 2023 குரூப் 1C கேட்டிருக்காங்க. அதே தான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் பர்டிகுலராக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். அடுத்தது தமிழ் சொசைட்டியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் சைவ சமயம் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவர் செல்வாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா பல முறை அந்த கேள்வி வந்து வேறு ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க. சைவ சமயம் பற்றியது, சைவ சமய சாத்திர நூல்கள், சைவ மடங்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகள், சைவ சமயத்தில் உள்ள பிரிவுகள், சைவ சமயம் குறிப்பிடும் 5 தத்துவங்கள், இப்படி கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்து தமிழ் சொசைட்டியில் வந்திருக்கு. அதே போல் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். தமிழ் சொசைட்டியில் சங்ககால மக்களின் பண்பாட்டு மரபுகளை சான்றாதாரங்களோட விவரம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்திருக்கு. 2016 கேட்டிருக்காங்க பழந்தமிழர் நம்பிக்கைகள். 2023 குரூப் 1C கேட்டிருக்காங்க பாருங்கள், பழந்தமிழர் வழிபாட்டு முறை கேட்டிருக்காங்க. அதே போல் ரைட் 2009 குரூப் 1 கேட்டிருக்காங்க பாருங்கள், பண்டைய தமிழின் உணவு முறை. 2017 குரூப் 1 இதெல்லாம் இன்டைரக்டாக வருது. இந்திர விழா அதெல்லாம் இன்டைரக்ட் தமிழர்களோட கலாச்சாரம் சொல்லிட்டு இதில் இந்த மாதிரி 2015, 2013, 2016. ஸோ குறிப்பாக இதில் 2019 குரூப் 1C இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள், இது பாருங்கள். திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் சமூக நலத்துறை வகுத்தளித்த திட்டங்கள் குறித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் இதில். இது சமூக நலத்துறை வகுத்தளித்த திட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட இயக்கங்கள் ஆட்சிகள்னால் 2 கட்சிகள் ஆட்சிகள்னு தான் அர்த்தம் அது. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 2023 அது 1 இயருக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே கொஸ்டின் தான், வேறு இதில் அப்படியே வருது பாருங்கள். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பை விளக்குக. ஆட்சின்றாங்க, இதில் மூமெண்ட்டுன்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாறுபட்டு இருக்கும் அதில். அது இதில்
பட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சமூக பொருளாதார வளர்ச்சி ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனை இட்டது அவங்களோட கொள்கைன்றதால கொஸ்டின்ஸ் வந்து இன்டைரக்டாக கவர் ஆகுது இதில். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கற்கால தமிழக மக்களை பற்றிய சான்றுகளை குறிப்பிடும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். 2008 நடந்த குரூப் 1 அதில் என்ன கேட்டிருக்காங்க, வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் பற்றி எதுன்னு சொல்கிறாங்க. 2022 நடந்த குரூப் 1 பண்டைய தமிழ் சமூகத்தின் புவியியல் பிரிவுகள் சமூக பண்பாடு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 2022 நடந்த குரூப் 1 அதே தான், பண்டைய தமிழரின் வரலாற்றை அறிய உதவும் இலக்கண கல்வெட்டுகள் இலக்கிய கல்வெட்டுகள் கேட்குறாங்க. ரைட். இதில் ஓவராலாக என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸில் இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸில் பாலிட்டியில் கேட்கப்பட்ட 10 மார்க்கில் 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து 5ல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 4 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. 15 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸுமே டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கவர் ஆகுது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூட 10 மார்க்கில் கவர் ஆகலை. ஆனால் வந்து 15 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்தல தமிழ் சொசைட்டிக்கு அதே தான், 4 கொஸ்டினில் 10 மார்க்கில் 1 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. 15 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டினில் 3 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. ஓவராலாக பார்க்கும்போது 15 கேள்விகள் வந்து கவர் ஆகிருக்கு. இதை சாய்ஸஸ் விட்டு பார்த்தீங்கன்னா எழுதும்போது ஒருத்தர் வந்து 14 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் 20க்கு வந்து எழுத முடிவதற்கான ஒரு சாத்தியங்களை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அல்லது நம்ம கண்டக்ட் பண்ண இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுல. ஓவராலாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் அல்லது யூசஸ் பார்த்தீங்கன்னா 70% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நேச்சர், ஒருத்தவங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக படிச்சிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேலே குறிப்பிட்ட இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களால 14 கேள்விகளுக்கு வந்து விடையளிச்சிருக்க முடியுன்றது தான் இப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா அங்கே இருக்குது. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்த்துங்க. ஸோ இது வந்து அப்கமிங் குரூப் 1ல் என்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வருமானு பார்த்தீங்கன்னா 70% வருமானம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் 50% கண்டிப்பாக வரும். எந்த குரூப் 1ல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பல ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்விகள் எடுத்து ஒருத்தவங்க தொகுத்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவங்களால 50% வந்து கண்டிப்பாக விடையளிக்கக்கூடிய அளவுக்கு அதனோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துன்னு இருக்கிறத நம்ம வந்து இப்போ இது மூலமாக நம்ம உறுதிப்படுத்தணும். நன்றி, வணக்கம்.